Hey guys, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சாவே இல்லாத ஜெல்லி ஃபிஷ். அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த சாவே இல்லாத ஜெல்லி ஃபிஷ்னா அழிவே கிடையாது இதுக்கு, ஓகேவா? இப்போ வந்து அடிச்சுக்கிறேன். இப்போ சொல்றேன், சாவே இல்லாத ஜெல்லி ஃபிஷ்னா அதுக்கு சாவுன்றது ஒரு கிடையவே கிடையாது, ஓகேவா? இந்த ஜெல்லி ஃபிஷ்ஷோட பேர் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க, அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஜெல்லி ஃபிஷ்ஷோட பேர் என்னன்னா இம்மோர்டல் ஜெல்லி ஃபிஷ், ஓகேவா? இந்த ஜெல்லி ஃபிஷ்க்கு வந்து ஒரு அதாவது நேச்சுரல் சாவே கிடையாது. இது எப்படி வந்து தன்னை வந்து காப்பாத்திக்குது, அதாவது சாவே இல்லாம வாழ்றது அப்படின்றத நான் இப்போ சொல்றேன், கேட்டுக்கோங்க நல்லா. இப்போ வந்து இவ்வளோ பெரிய ஜெல்லி ஃபிஷ் வந்து இவ்வளோ பெரிய, இப்போ இவ்வளோதான் அந்த ஜெல்லி ஃபிஷ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவ்வளோ பெரிய ஃபிஷ்ஷு கிட்ட வந்து கடி வாங்க அதாவது உணவா ஆக போகுதுன்னு அது முன்னாடியே தெரியும்ல. இப்போ வந்து அது இடம் தப்பிக்க அது என்ன பண்ணணும்னா தன்னோட அணுக்கள் ஆட்டம்ஸை வந்து என்ன பண்ணணும்னா இப்போ வந்து ஆட்டம்ஸ் வந்து நம்ம வளர நம்ம கூட சேர்ந்து ஆட்டம்ஸும் அதாவது கொஞ்சம் அதிகரிச்சுட்டே போகும். இப்போ வந்து அந்த ஆட்டம்ஸை குறுக்கி அதாவது இருக்கிறதுல சின்ன வயசுக்கே ஆக்கி அது வந்து என்ன பண்ணும்னா வந்து தன்னோட அதாவது இப்போ வந்து நம்ம இப்போ 13 இப்போ வந்து ஒரு 20 வயசு உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 20 வயசுல இருந்து இருக்கிறதே லீஸ்ட் அதாவது 2 வயசுக்கு மாறிடும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு 20 வயசுனா அதுக்கு 2 வயசு மாறிடும். இருக்கிறதுல குட்டியா அதாவது இருக்கிறதுல சின்ன பருவத்துக்கு மாற்றி தன்னை வந்து அந்த அந்த உயிரினத்துக்கிட்ட வந்து காப்பாத்துறது எப்படி காப்பாத்தா, எப்படி இருந்தாலும் சாப்பிடதான் போகுதுன்னா ஒண்ணு வேகமா நீந்தும், இல்லைன்னா வந்து அந்த அந்த இவ்வளவு பெரிய உயிரினத்தோட பல்லுல கேப் இருக்கும் பாருங்களா, அந்த கேப்லயோ வந்து வெளில வந்துடும். இது ரெண்டு இது இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நோயெல்லாம் வந்தா என்ன பண்ணும், இது ஒரு கேள்வி இருக்கு. நோயெல்லாம் வந்தா என்ன பண்ணும்னா வந்து இருக்கிறதுலே ஆழமான கடல், அதாவது கடலுக்கே ஆழமான இடம். நம்மளுக்கு எப்படி வந்து வானத்தை பத்தி எவ்வளவு தெரியாதோ அது அளவுக்கு பூமியில கீழே பத்தி அவ்வளவோ தெரியாது. இருக்கிறதுலே கீழே அதாவது கடலுக்கு கீழே அதாவது சீ அனிமல்ஸே இல்லாத கடல் உயிரினமே இல்லாத ஒரு இடத்துக்கு போய் தன்னோட அந்த டிசீஸ் கிட்ட இருந்து தன்னை காப்பாத்தி என்ன பண்ணும்னா அதே அந்த அணுக்களை வந்து சேஞ்ச் பண்ண கத்துக்கும். ஒரு ஷேப்பா மாதிரி அந்த அணுக்களை வந்து என்ன பண்ணும்னா புதுமையாக்கும், அதாவது ஆட்டம்ஸ் வந்து நியூவாக்கி தன்னோட இருக்கிறதுல சின்ன பருவத்துக்கு மாற்றும். இது வந்து இதுக்கு வந்து எவ்வளோ நாள் வேணாலும் இது வாழலாம். தான் நினைச்சாதான் சாக முடியும். நேச்சுரலா தான் அதுக்கு வந்து அழிவு கிடையாது. இப்போ நம்ம ஹியூமன்ஸ் வந்து நோண்டி ஆராய்ச்சி சயின்ஸ் வழியா பார்த்தா அதை வந்து இப்படி ஏதாவது ஒரு வழியில அழிக்க முடியும். அதை வந்து நம்ம நோண்டாம இருக்கிற வரைக்கும்